விரதம் இருக்கிறவங்க எப்படி வழிபாடு செய்யணும்னு தொடர்ச்சியா பார்க்கலாம். 2ஆம் தேதி அதாவது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கே நீங்க பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி வைக்கணும். அதே சமயம் வீட்டையும் சுத்தம் செய்திடணும். ஏன்னா 3ஆம் தேதி அதாவது கார்த்திகை தீப நாள் அன்னைக்கு நாம அதிகாலையிலேயே எழுந்தரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றணும். அதனால அதுக்கு முந்தைய நாளே எந்த அளவிற்கு வேலையை செய்து முடிக்க முடியுமோ அந்த அளவிற்கு செய்து முடிச்சிடுங்க. பூஜை பொருட்கள், எண்ணெய், விளக்கு, திரி போன்றவைகள் அனைத்தையும் முந்தைய நாளே வாங்கி வச்சிடுங்க. அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்தரிச்சு குளிக்கணும். என்னால குளிக்க முடியாது, ரொம்ப குளிர்ந்து நினைக்கிறவங்க இந்த ஒரு நாள் எப்படியாவது குளியுங்க. உடல் நலம் சரியில்லாதவங்க மட்டும் குளிக்க வேண்டாம். மற்றவங்க கண்டிப்பா இந்த ஒரு நாள் அதிகாலையிலேயே குளிச்சிடுங்க. ஒருவேளை குளிக்க தவறிட்டா கூட ஐயோ எல்லாரும் குளிச்சிட்டு நல்லபடியா விளக்கேற்றாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கிறேன் என்று நினைச்சு பயப்பட வேண்டாம். நம் அப்பன் எல்லாவற்றையும் ஏற்றருள்வார், கலங்க வேண்டாம். நீங்க உங்களால முடியாததுனால தானே அதை செய்யல, அதனால நீங்க பூஜையை நல்ல விதமா செய்யலாம்.